கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் கர்த்தருடைய வார்த்தையாக லூக்கா எழுதின சுவிசேஷம் 9வது அதிகாரம் 17வது வசனம். எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். மீதியான துணிக்கைகள் 12 கூடை நிறைய எடுக்கப்பட்டது. எனக்கு அருமையானவர்களே, அன்றைய நாளில் சாப்பிட்டவர்கள் ஏறக்குறைய புருஷர்கள் 5000 பேராய் இருந்தார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்போ எவ்வளோ பெரிய கூட்டம் இருந்திருக்கும். ஆண்கள் மட்டும் 5000 பேர் என்றால் குழந்தைகள், பிள்ளைகள், பெண்கள் என்று சொல்லி இன்னும் நிறைய பேர் இருந்திருப்பாங்கல்ல. அவங்க எல்லாரும் அன்று சாப்பிட்ட பின்பதாக அவர்கள் மீதியான துணிக்கைகளை 12 கூடை நிறைய எடுத்தார்கள். எனக்கு அருமையானவர்களே, வனாந்திரமான இடம், சாப்பாட்டுக்கு எங்கே போவோன்னு சொன்ன பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்களே அவர்களுக்கு போஜனம் கொடுங்கள். அவங்க சொல்கிறாங்க, ஆண்டவர் எங்கள்கிட்ட ஒன்றுமே இல்லையே, எங்கள்கிட்ட இருக்கிறது எல்லாம் 5 அப்பங்களும் 2 மீன்களும். அதே மாதிரி இன்றைக்கி நம்மகிட்ட எல்லாம் தாளந்துகளை கர்த்தர் கொடுத்திருக்கிறார், கிருபையை கொடுத்திருக்கிறார். எனக்கு அருமையானவர்களை, எல்லாவற்றிற்கு மேலாக விசுவாசம் என்கிற அந்த கேடயம், இந்த வேதத்தை கொடுத்திருக்கிறார், பைபிளை கொடுத்திருக்கார்ல. இதை விட என்னங்க வேணும்? இதை கொண்டு நீ இந்த உலகத்தை ஜெயிக்கலாம். 5 அப்பம் 2 மீன்கள். கர்த்தர் செய்த அற்புதத்தை பார்த்தீங்களா? புருஷர்கள் மட்டும் 5000 பேர். அப்போ சாப்பிட்டு மீதியான துணிக்கைகள். இந்த நாளிலும் அந்த வார்த்தைகளை கேட்கும் பொழுது உன்னுடைய வாழ்வில் நீ அநேக காரியங்களிலே குறைப்பட்டு இருக்கலாம். உன்னுடைய ஃபைனான்ஷியல் ஸ்டேட்டஸ் ஒருவேளை ரொம்ப குறைவாக இருக்கலாம். உன்னுடைய பொருளாதாரத்தில் நீ பின்தங்கி இருக்கலாம். உன் பிள்ளைகள், உன் குடும்பத்தை நீ கவனிக்கக்கூடிய அளவுக்கு உன்னுடைய பொருளாதாரம் பத்தலைன்னு நினைக்கிறியா? மீதியான துணிக்கைகளை எடுக்க கர்த்தர் உனக்கு உதவி செய்வார். ஆண்டவரை மட்டும் கைவிட்டுறாதுங்க. கர்த்தரை நோக்கி பாருங்கள். அன்றைக்கு அவர்களிடத்தில் இருந்ததெல்லாம் 5 அப்பமும் 2 மீன். அதை கொண்டு வந்து ஆண்டவர்கிட்ட கொடுக்குறாங்க. ஆண்டவர் அதை ஆசீர்வதித்தார். இன்றைய நாளிலும் உன் இருதயத்தை ஆண்டவர் விரும்புகிறார். ஆண்டவர்கிட்ட சொல்லாமா, இயேசுவே என்கிட்ட ஒன்றும் இல்லைப்பா, பெருமையான கைதான், நான் உங்கள்கிட்ட வந்திருக்கிறேன், என் இருதயத்தை நான் உங்கள்கிட்ட தரேன், என் குடும்பமாக நான் உங்கள்கிட்ட வரேன், நிறைவை கொடுங்க. இந்த மாதத்தில், இந்த நாளில் நீ மீதியான துணிக்கைகளை எடுக்க என் ஆண்டவராக இயேசு உதவி செய்வார். அவரை நோக்கி பார்க்கலாமா? எங்கள் அன்பின் ஆண்டவரை, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல கால வேளைக்காக நன்றி அப்பா. உம்முடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகள் எந்தெந்த காரியத்தில் பின்தங்கி இருக்கிறார்களோ, எந்தெந்த காரியத்தில் குறைவுபட்டிருக்கிறார்களோ, கர்த்தர் அவைகளை நிறைவாக்க வேண்டும் செபிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் ஒருமனப்படுகிறோம். என் இயேசுவால் கூடாதது ஒன்றுமில்லை ஆண்டவரே. 5000 பேருக்கு மேலானவர்களுக்கு ஆண்டவரே 5 அப்பம் 2 மீனை கொண்டு பூஷித்து மீதியான துணிக்கைகளை எடுக்க கிருபை செய்தேன் ஆண்டவராக இயேசு. கேட்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த அற்புதத்தை செய்யும். ஒவ்வொரு குடும்பத்திலும் அற்புதம் நடக்கட்டும் என்று சொல்லி நாங்கள் ஒருமனப்படுகிறோம். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன்.